அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை பிஸ்கட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்க ஸ்கூலுக்கு விட்டு வந்துட்டா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டயத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கட்டு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் நமக்கும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இந்த பிஸ்கட் செய்கிறதுக்காக நான் ஒரு டம்ளர் நிறையா கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். 1/2 டம்ளர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், சுகர் பவுடர். இதில் இனிப்பு சுவையை தீ கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாமே நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இந்த சுகர் பவுடர், மாவு, நெய் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். இதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்சிங் பண்ணணும், அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். இதில் ஆயிலும் சேர்த்துக்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். இதில் ஏற்கனவே ஜீனி இருக்கிறதுனால இலைகள் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணியை பிசைஞ்சுக்கிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்து வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஜீனி இருக்குது, அது இலைகள் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். பாருங்கள், எல்லாமே நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷமாவது ஊறணும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊற விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்திருக்கேன், அதில் மாவு போட்டுக்குவோம். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த மாவை இதில் வச்சுக்குவோம். இப்போ இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். லைட்டாக மாவு போட்டு தேய்ச்சா கரெக்டாக வந்துடும். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி தேய்க்கணும். லைட்டாக மாவு தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு தின்னாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவை மறுபடியும் தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. இதே மாதிரி இந்த தின்னுலேயே தேய்ச்சிக்கலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள் எல்லாமே தேய்ச்சாச்சு. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கிட்டு நம்ம பொரிச்சுக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. இப்போ தேய்ச்சி வச்சுருக்கேன், வாங்க பொரிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெயை சேர்த்துக்குவோம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். பாருங்கள் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம் எண்ணெய், அதனால் ஒரு நார்மலான ஹீட்டில் இருக்கையிலேயே நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ ஹீட் வந்துடுச்சு. இப்போ இதில் பிஸ்கட்டுகளை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் பிஸ்கட்டுகளை சேர்த்துக்கிறோம். ஏன்னா ரொம்ப சூடு வந்துட்டால் உங்களுக்கு அது வந்து மேலே வந்து பொரிஞ்சுக்க அப்படியே கருகிரும், உள்ளுக்குள்ளே இதாக இருக்காது. இப்போ நம்ம லைட்டாக தான் சூடு வந்திருக்கையிலே சேர்த்துட்டோம்னா அது மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த பிஸ்கட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வேகுது. இப்போ இந்த பிஸ்கட்டு நல்லா வேகட்டும். உடனே திருப்பி விட வேண்டாம், கொஞ்சம் மேலே எந்திரிச்சு வரவிட்டி திருப்பி விடலாம். இப்போ பிஸ்கட் எல்லாமே நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள் பிஸ்கட் எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப முருகக்கூடாது, ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். அப்போ வெளியில் வச்சதுக்கப்புறமா நல்லா வெந்துக்கிறோம். பாருங்கள் இப்போ இது நல்லா இன்னும் சேர்த்தா கிறிஸ்பி ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சிவந்து வந்துருச்சு. இது வந்து வெளியில் எடுத்தோம்னா அது நல்லா பிஸ்கட் கலரில் வந்துடும், ஏன்னா அந்த சூட்லேயே அது வெந்துக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள் பிஸ்கட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது டீ டயத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்கூலு விட்டு வர்ற குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அவங்க வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.